நடிகர் தாடி பாலாஜிக்கும் அவரோட மனைவி நித்யாவுக்கும் இடையேயான குடும்ப பிரச்சனை வீதி வரைக்கும் வந்து முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் பத்திரிகையாளர்களை சந்திச்ச தாடி பாலாஜி, என் குடும்பத்துல நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காவல்துறை அதிகாரி மனோஜ் தான். மனோஜிடம் நித்யா பேசாம இருந்தாலே எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு தாடி பாலாஜி சொல்லியிருந்தாரு. இது குறித்து நித்யா இப்போ பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனோஜை எனக்கு அறிமுகப்படுத்தியதே தாடி பாலாஜி தான். தாடி பாலாஜியும் மனோஜும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள், ஃபேமிலி ஃப்ரெண்டா எங்களுக்கு அறிமுகமானாரு. எனக்கும் தாடி பாலாஜிக்கும் பிரச்சனை வந்ததும் மனோஜ் தான் எங்க 2 பேர்த்திட்டையுமே பேசி பிரச்சனை வெளியில தெரியாம தீர்வு காணலாம்னு தான் அவரு முயற்சி செஞ்சாரு. அப்படி உதவி பண்ண வந்தவரை என்னோட சேர்த்து பேசி கொச்சைப்படுத்த எப்படி தாடி பாலாஜிக்கு மனசு வருதுன்னே தெரியல. எனக்கும் தாடி பாலாஜிக்கும் பிரச்சனை வந்துச்சு, போலீஸ் கோர்ட்டுன்னு போனோம். இது எல்லாத்துக்கு அப்புறம் 2 பேரும் பிக் பாஸ் சீசன் 2 நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம். பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள நான் இருந்தப்ப அவசரத்துக்கு கூப்பிட மனோஜ் நம்பர் தான் சேனல் கிட்ட தந்திருந்தேன். இது கமல்ஹாசன் சார், தாடி பாலாஜி இப்படி எல்லோருக்குமே தெரியும். தாடி பாலாஜி பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எலிமினேட் ஆகி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் தாடி பாலாஜி எலிமினேட் ஆகி பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியில வரும்போது அந்த நடு ராத்திரியில தாடி பாலாஜி வரவேற்கிறதுக்காக பொக்கே வாங்கிட்டு மனோஜ் தான் என் கூட வந்தாரு. அன்னைக்கெல்லாம் மனோஜ் தப்பானவரா தெரியலையே. பாலாஜி தொடர்ந்து என்னை அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு காரணம் சட்டப்பூர்வமா இந்த பிரச்சனை அணுக அவரால் முடியல. அதனாலதான் இப்படி மீடியா மூலமா வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அப்படின்னு நித்யா அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாடி பாலாஜி பக்கம் நியாயம் இருக்கா இல்ல நித்யா பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.